Hi friends, welcome to Conquest Continuous Analysis dated 8 September 2020. இன்னைக்கு நம்ம பார்க்க போற first article is about mental rehabilitation helpline. சரி, திடீர்னு வந்துட்டு யாராச்சும் வீட்ல theft நடந்துச்சு, fire accident நடந்துச்சுன்னா எமர்ஜென்சிக்குன்னு ஒரு நம்பருக்கு கால் பண்ணுவோம்ல 100, 101 அந்த மாதிரி எந்தெந்த பீப்புள்லாம் mental health issuesனால இருக்கிறாங்களோ லைக் anxiety, obsessive compulsive disorder, suicide thoughts இருக்கக்கூடியவங்க, depression, panic attacks இந்த மாதிரி இருக்கக்கூடிய mental health issues உள்ள மக்கள் வந்துட்டு தனக்கு சைக்கலாஜிக்கலா ஒரு சப்போர்ட் வேணும் இந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும் நமக்கு ஏதோ ஒன்று வந்துட்டு ஸ்லீப்பிங் டிஸார்டர் வருமா இருக்கும் இல்ல நம்ம ஒழுங்கா சாப்பிட மாட்டோம் இது எல்லாமே வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் டிப்ரெஷன் அப்படிங்க ஸோ அப்போ இயர்லியா ஸ்கேன் பண்ணணும் ஃப்ரீயான எய்ட் கொடுக்கணும் சைக்கலாஜிக்கலா இந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களுக்கு சப்போர்ட் கொடுக்கணும் இவங்க இருக்கக்கூடிய டிஸ்ட்ரெஸ்ல இருந்து இந்த டிஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் மென்டல் வெல்பீயிங் இருக்கணும் அப்படிங்கிற அப்ஜெக்டிவோட யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் ரீசெண்டா லான்ச் பண்ணிருக்கக்கூடிய மென்டல் ரீஹாபிலிட்டேஷன் ஹெல்ப்லைனோட பேரு இட் இஸ் கிரண் இதோட அப்ஜெக்டிவ் என்னன்னா எந்தெந்த பீப்புள்லாம் வந்துட்டு இந்த மாதிரி மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு சைக்கலாஜிக்கலா சப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பர்டிகுலர் ஹெல்ப்லைனை 13 லாங்குவேஜஸ்ல லான்ச் பண்ணிருக்காங்க 24x7 அட்வைசஸ் கொடுப்பாங்க இதுக்கு டெக்னிக்கல் கோஆர்டினேஷன் பிஎஸ்என்எல் அண்ட் சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ்க்கு கோஆர்டினேஷன் கொடுக்கறதுல நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் பர்சன் வித் மல்டிபிள் டிசபிலிட்டிஸ் சென்னை அண்ட் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மென்டல் ஹெல்த் ரீஹாபிலிட்டேஷன் ஷிகூர் அப்படின்னு ஒன்று ரீசெண்டா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் மத்திய பிரதேஷ்ல வந்துட்டு இந்த இன்ஸ்டிடியூட் ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பாங்க சரி என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்தியால மென்டல் இல்னஸ்னால அடல்ட்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 10.6% ஆஃப் த பீப்புள் தே ஆர் மென்டலி இல் அடலசென்ட் அப்படின்னு வரும்போது 7.3% ஆஃப் த பாப்புலேஷன் இஸ் மென்டலி இல் அப்ப இவங்க எல்லாரையும் வந்துட்டு தே ஆர் வெரி மச் நீடட் ஃபார் அவர் சொசைட்டி அப்ப இவங்க எல்லாம் மென்டலா ஹெல்தியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு குவாலிஃபைட் மெடிக்கல் ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்தியாவில பொறுத்த வரைக்கும் இந்த குவாலிஃபைடு மெடிக்கல் ஹெல்த் ப்ரொஃபஷனல் சைக்காலஜிஸ்ட் சைக்கியாட்ரிஸ்ட் இவங்க எல்லாருமே ரொம்ப ஷார்டேஜாவே தான் இருக்காங்க அப்படிங்கிறது நேஷனல் ஹெல்த் சர்வே 2015-16ல கொண்டு வந்தது அப்ப இந்த ஹெல்ப்லைன் எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா 3 ஸ்டெப் இதை எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னா இந்த பர்டிகுலர் யார் யாரெல்லாம் ஹெல்ப்லைன் சீக் பண்றாங்களோ இந்த பர்டிகுலர் 1800-599-0019 இது நமக்கு எக்ஸாமுக்கு அவசியம் கிடையாது சும்மா ஒரு தடவை பார்த்து வச்சுக்கலாம் சரியா இந்த ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்துட்டு ஒரு ட்ரெயின்டு ரீஹாபிலிட்டேஷன் ப்ரொஃபஷனல்ஸ் வந்துட்டு என்ன மாதிரி மைண்ட் செட் இருக்கு எப்படி சாப்பிடுறீங்க எப்படி தூங்குறீங்க உங்களோட ஸ்லீப்பிங் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறத பேரு அட்ரஸ் எதுவுமே கேட்காம ஒருத்தர் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற ஒருவேளை இவங்களால பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல இவங்க ரீஹாபிலிட்டேஷன் கிளினிக் சைக்காலஜிஸ்ட் இல்ல சைக்கியாட்ரிஸ்டுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க ரெஃபர் பண்ணுவாங்க அண்ட் தேர்ட் லெவல்ல தேல் கிவ் ஃபாலோ அப் அண்ட் சப்போர்ட் ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய சூசைட்ஸ் அண்ட் மென்டல் இல்னஸை வந்துட்டு ரெடியூஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி ஹெல்ப் லைன் இட் இஸ் கால்ட் எஸ் கிரண் Okay, the next article that we see is hypersonic technology demonstrator vehicle. இந்த particular vehicle அப்படின்னா என்னது ஏதோ ஒன்று வந்துட்டு எடுத்துட்டு போகக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளது அப்படிங்கிறது ஸோ இது வந்துட்டு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்கிறதுக்காக தான் இட் இஸ் அ டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிள் என்ன மாதிரியான டெக்னாலஜியை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுது அப்படின்னா ஹைப்பர்சோனிக் டெக்னாலஜி அப்ப ஹைப்பர்சோனிக் டெக்னாலஜியை டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்காக ஒரு வெஹிக்கிள் யூஸ் பண்ணி அதை லான்ச் பண்ணி இப்போதைக்கு டெஸ்ட் பண்ணதுல இட் இஸ் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி இந்த பர்டிகுலர் டெக்னாலஜியை கம்ப்ளீட்டா இந்தியா இண்டிஜீனியஸா டெவலப் பண்ணியிருக்காங்க இண்டிஜீனியஸ் அப்படின்னா இந்தியாலேயே டெவலப் பண்ணக்கூடியது தான் இண்டிஜீனியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க யாரு டெவலப் பண்ணாங்கன்னா டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் டெவலப் பண்ணியிருக்காங்க சரி இந்த வெஹிக்கிளை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மல்டிபிள் சிவில் அண்ட் மிலிட்டரி பர்பஸஸ்க்கு யூஸ் பண்ணலாம் இப்போதைக்கு இந்த வெஹிக்கிள் தான் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு பார்த்திருக்காங்க ஃபியூச்சர்ல இந்த வெஹிக்கிளை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா க்ரூஸ் மிசைல்ஸ் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி ஜென்ரலா மிசைல்ஸ் படிக்கும் போது எப்படி படிப்பீங்கன்னா there are two types of missiles one is a ballistic missile another one is க்ரூஸ் மிசைல் அப்படின்னு படிப்பீங்க இந்த பேலிஸ்டிக் மிசைலுக்கும் க்ரூஸ் மிசைலுக்கும் நான் சிம்பிளா ஒரே ஒரு டிஃபரன்ஸ் மட்டும் சொல்லிடுறேன் இப்போதைக்கு இதை ஞாபகம் வச்சுட்டா போதும் when you take this ballistic missile இந்த இடத்துல இருந்து லான்ச் பண்றாங்க so the launch pad is here டார்கெட் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ballistic missile once it is launched அப்படிங்கும் போது it will get outside the atmosphere விட்டு வெளியில போயிடும் so வெளியில போகிறதுனால என்ன பண்ண முடியாதுன்னா once launch பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஸ்டாப்
ஸ்டாப் பண்றது ரொம்ப கஷ்டமாயிடும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது டிடெக்ட் பண்ண முடியாத ரேஞ்சுக்கு போயிட்டு திருப்பி அந்த டார்கெட்டை வந்துட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லா வந்து ஹிட் பண்ணும் அப்படிங்கிறது. வேற க்ரூஸ் மிசைல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதான் அகைன் திஸ் இஸ் தி டார்கெட், சாரி திஸ் இஸ் தி டார்கெட் அண்ட் திஸ் இஸ் தி மிசைல் லான்ச்சிங் பேட் இங்கே தான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு க்ரூஸ் மிசைல் பண்றாங்க அப்படின்னா இது மேக்சிமம் வந்துட்டு தன்னோட அட்மாஸ்பியர், அதாவது அட்மாஸ்பியர்லயே தான் மேக்சிமம் டிராவல் பண்ண, ஹை ஆல்டிடியூட் அவுட் சைட் அட்மாஸ்பியர்லாம் போகாது. அப்ப அட்மாஸ்பியர்லயே போறதுனால க்ரூஸ் மிசைல ஈஸியா என்ன பண்ண வேண்டிய முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டிடெக்ட் பண்ணிட முடியும். சரி, பிளஸ் இப்போதைக்கு நம்ம ஹைப்பர்சோனிக் மிசைல் அப்படின்னு எடுத்திருக்கனால ஃபியூச்சர்ல வி கேன் டெவலப் ஹைப்பர்சோனிக் வெப்பன்ஸ் கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டெவலப் பண்ணலாம். சிவில் யூஸ் அப்படின்னு வரும்போது ஜென்ரலா சேட்டலைட் லான்ச் பண்றதுக்கு பிஎஸ்எல்வி அந்த மாதிரிலாம் யூஸ் பண்றோம்ல. ஃபியூச்சர்ல இந்த பர்டிகுலர் லான்ச் வெஹிக்கிளை யூஸ் பண்ணி வி கேன் லான்ச் சேட்டலைட் விச் இஸ் அஸ் அ லோ காஸ்ட். இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ். சரி, அப்ப இந்த ஒரு வெஹிக்கிள் வந்துட்டு என்ன பண்ண போகுது, மூவ் பண்ண போகுது. ஒரு மிசைல் இந்த வெஹிக்கிள் வந்துட்டு என்ன ஆக போகுது, பிஎஸ்எல்வி மாதிரி திஸ் இஸ் ஆல்சோ ஒரு வெஹிக்கிள் மாதிரி. இந்த வெஹிக்கிள் மூவ் பண்ண போது என்ன ஸ்பீட்ல மூவ் பண்ண போகுதுன்னா ஹைப்பர்சோனிக் ஸ்பீட்ல மூவ் பண்ண போகுது. இது என்ன ஹைப்பர் அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் போது ஹைப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இஃப் a particular speed hypersonic speed அப்படின்னா ஸ்பீடு வந்துட்டு சவுண்டோட ஸ்பீடை காட்டிலும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கக்கூடிய பட்சத்துல we call it as hypersonic speed. சரி, இந்த பர்டிகுலர் வெசல்னால 6 மேக் ஸ்பீட்ல வந்துட்டு போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்ப இந்த வெஹிக்கிள்ல இவ்வளோ ஸ்பீடா போக முடியும்னா அப்ப என்ன மாதிரியான என்ஜின் யூஸ் பண்ணிருக்காங்க. சரியா, சோ அப்ப ஒரு வெஹிக்கிள் பயங்கர ஸ்பீடா போகுதுன்னு சொல்றாங்க which is hypersonic ஸ்பீட்ல போகுதுன்னு சொல்றாங்க. அப்ப இதுல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய என்ஜின் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்கிராம்ஜெட் என்ஜின் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்கிராம்ஜெட் என்ஜினை சூப்பர்சோனிக் கம்பஷன் ராம்ஜெட் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப ராம்ஜெட்ல இருந்து அதோட அடுத்த லெவல் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்கிராம்ஜெட் என்ஜின். சரி, இந்த ராம்ஜெட் என்ஜின் எதுக்காக, இந்த ராம்ஜெட் என்ஜின் வந்துட்டு இட் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் ஏர் பிரீத்திங் ஜெட் என்ஜின் சார். சரி, என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெஹிக்கிள் வந்துட்டு முன்னாடி ஃப்ளோ ஆகும் போது, அதாவது ஃபார் நியூட்டன்ஸோட தேர்ட் லான்னு எடுத்துக்கலாம், ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தட் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படிங்கிறது நியூட்டனோட தேர்ட் லா. ஸோ அப்ப இந்த ஃபோர்ஸா ஏர் உள்ள வரும்போது இந்த வெஹிக்கிள் என்ன ஆகிக்கிட்டே இருக்குன்னா முன்னாடி நான் தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கும். ஒரு த்ரஸ்ட் வந்துட்டு கொடுத்து இந்த வெஹிக்கிள் வந்துட்டு என்ன ஆகிட்டே இருக்கும், மூவ் ஆகிட்டே இருக்கும். இந்த மூவ் ஆகக்கூடிய ஃபார்வர்ட் மோஷன்ல இதுக்கு எதிர்த்தாப்புல காத்து வருமா, so you will have so much of air. இந்த ஏர் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த வெஹிக்கிள்குள்ள போய் you will have something called as combustion chamber அப்படி. இதுதான் வெஹிக்கிள் அப்படின்னு வச்சிட்டீங்கன்னா இந்த ரீஜன் தான் கம்பஷன் சேம்பர்னு வச்சுப்போம். ஏற்கனவே நம்ம லான்ச் பண்றதுக்கு முன்னாடியே இது ஃபியூயல் யூஸ் பண்ணிருப்பாங்க. மெஜாரிட்டி யூஸ் பண்ணக்கூடிய ஃபியூயல் இஸ் ஹைட்ரஜன். சரியா, இப்ப ஹைட்ரஜனோட யூ நீட் சம்திங் டு மிக்ஸ், அப்பதான் அது இக்னிஷியேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப இது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இது ஆக்சிஜனை வந்துட்டு, அதாவது ஜென்ரலா கம்பஷனுக்கு ஆக்சிஜன் எடுத்துட்டு போகக்கூடிய சிச்சுவேஷன், ஃபியூயல்ல ஆக்சிஜன் இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. ஆனா இந்த ஹைப்பர்சோனிக் வெசல்ல நம்ம ஆக்சிஜன் அப்படிங்கிற ஒரு கம்பஷன் மெட்டீரியலை எடுத்துட்டு போக போறது கிடையாது. இந்த கம்பஷன் மெட்டீரியல் ஏர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் என்ன பண்ணிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எடுத்துக்கும். அப்ப ஏற்கனவே ஃபியூயல் இருக்கும், இதோட சேர்ந்து இங்க இருந்து வரக்கூடிய ஏர் வந்துட்டு நம்ம கம்ப்ளீட்டா ஒரு கம்ப்ரஸ்ட் சேம்பருக்குள்ள அப்படியே இழுத்து சக் பண்ணி வைக்கும் போது இந்த ஃபியூயலோட இந்த ஹாட் கம்ப்ரஸ்ட் ஏர் மிக்ஸ் ஆகும் போது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா இக்னிஷியேட் ஆக ஆரம்பிக்கும். இது எரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஃபோர்ஸ்ஃபுல்லான வந்துட்டு கொடுக்க ஆரம்பிக்கும். சோ அப்ப ராம்ஜெட் அப்படிங்கிறது வந்துட்டு ஜென்ரலா ராம்ஜெட்டுமே இப்படிதான் ஒர்க் ஆகும். இந்த ராம்ஜெட் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் வில் ஆப்பரேட் அட் சூப்பர்சோனிக் ஸ்பீட். ஓகே, சூப்பர்சோனிக் ஸ்பீட் அப்படிங்கிறது சவுண்டோட ஸ்பீடை காட்டிலும் 3 மடங்கு ஜாஸ்தியா இருந்ததுன்னா சூப்பர்சோனிக் ஸ்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்பவே எஃபிஷியன்டா இருக்கும். ஆனா இது ராம்ஜெட்டுக்கு இருக்கக்கூடிய லிமிடேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஒன்ஸ் 6 மேக்கு போக ஆரம்பிச்சிருச்சு, ஹைப்பர்சோனிக் ஸ்பீடுக்கு போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இதோட எஃபிஷியன்சி அப்படிங்கிறது ரொம்பவே டிராப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்ப இதுக்கு அடுத்த ஒரு டெக்னாலஜி கொண்டு வரணும், ஹைப்பர்சோனிக் ஸ்பீடை வந்துட்டு ரீச் பண்ணும், அதை விட பயங்கர ஸ்பீடா போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் எவால்வ் பண்ண கான்செப்ட் ஸ்கிராம்ஜெட். சோ இம்ப்ரூவ்மெண்ட் ஓவர் ராம்ஜெட் என்ஜினை தான் we call it as ஸ்கிராம்ஜெட் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இது மேக் 1ல தான் மேக் 6ல வந்துட்டு பயங்கர ஸ்பீட்ல வந்துட்டு மூவ் ஆக ஆரம்பிக்கும். அதாவது மேக் 3ல இருந்து தான் இதோட எஃபிஷியன்சி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். So efficiently operates at hypersonic speed and allows supersonic
கம்பஷன்ஸ் இது பண்ணும். சரி, இந்தியால தவிர்த்து வேற என்ன, ஏன்னா இதை லான்ச் பண்ணதுனால இந்தியா இஸ் பீங் இன்க்ளூடட் இன் தி எலைட் கிளப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. என்னென்ன கண்ட்ரீஸ்ல வந்துட்டு இந்த மாதிரியான ஹைப்பர்சோனிக் ஸ்பீடு உள்ள டெக்னாலஜி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யுஎஸ்ஏ, ரஷ்யா அண்ட் சைனா, இந்த 3 கண்ட்ரீஸ் கிட்ட தான் இருக்கு. அப்ப இந்தியா இஸ் ஜாயினிங் அஸ் தி ஃபோர்த் கண்ட்ரி. இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு லோ ஆல்டிடியூட்லயே நம்ம ரொம்ப ஒரு ஃபாஸ்டான ஒரு வெப்பனை வந்துட்டு லான்ச் பண்ணலாம். இவ்வளவு ஃபாஸ்டான வெப்பன் லான்ச் பண்ணும் போது எந்த ஒரு ரேடார்ஸ்னாலையும் ஈஸியா டிடெக்ட் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் டிஃபிகல்ட் டு இன்டர்செப்ட் அப்படிங்கிறது இட் இஸ் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ். சரி, அப்ப ஹைப்பர்சோனிக் க்ரூஸ் மிசைல் புட்ஸ் இந்தியா இன் தி எலைட் கிளப். ஸோ யார் சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தோம், DRDO. This particular vehicle is called as HSTDV. ஸோ இதனால மூலியமா நம்ம என்ன பண்ணலாம், ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் வந்துட்டு லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்ப இந்த ஹைப்பர்சோனிக் கம்பஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, க்ரூஸ் மிசைலை வந்துட்டு அதோட ஃபிளைட் பாத்துல ரெக்வயர்டு வெலாசிட்டி, அதோட வெலாசிட்டியே வந்துட்டு எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா ஸ்டாக்னண்டா இருக்கிற மாதிரி இருக்கும். க்ரூஸ் மிசைல்ஸ்ல இருக்கக்கூடிய அதோட வெலாசிட்டி நம்ம எப்ப லான்ச் பண்றோமோ அதுல இருந்து கரெக்டா டார்கெட்டை ரீச் பண்ற வரைக்குமே திஸ் பர்டிகுலர் க்ரூஸ் மிசைல் வந்துட்டு ஒரே ஸ்பீட்ல மூவ் ஆகுற மாதிரியா இருக்கும். எந்த இடத்துலயும் ஸ்பீட் வந்துட்டு ரெடியூஸ் ஆகாது. அண்ட் க்ரூஸ் மிசைல்ஸோட ஆல்டிடியூட் இது எது வரைக்கும் போயிருக்குன்னா 30 kilometers வரைக்கும் போயிருக்கு. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தது, ஏர் கோஸ் இன்சைட் தி என்ஜின் அட் சூப்பர்சோனிக் ஸ்பீட்ல தான் உள்ளேயே போகும். ஆனா வெளியில வரும்போது ஹைப்பர்சோனிக் ஸ்பீட்ல வரும். ஸோ வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு சர்டன் ஆல்டிடியூட் தான் என்ன பண்ண முடியும், ரீச் பண்ண முடியும். ஒருவேளை ஆல்டிடியூட்ஸ் ஹெவியா போகக்கூடிய இடத்துல ரொம்ப பெரிய டெம்பரேச்சர் வந்துட்டு ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ 6 max speed, which is 6 times more than speed. Altitude is 30 kilometers. It uses scramjet engine in which air எந்த ஸ்பீட்ல என்டர் ஆகும், உள்ள என்ட்ரும் போது சூப்பர்சோனிக் ஸ்பீட், வெளியில வரும்போது ஹைப்பர்சோனிக் ஸ்பீட எனர்ஜி கொடுத்துட்டு ஒரு த்ரஸ்ட் வந்துட்டு கொடுக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு. ஜென்ரலா ராம்ஜெட் என்ஜின்ஸ் எவ்வளவுல தான் ஆப்ரேட் பண்ணியிருந்தோம்னு பார்த்தோம், மேக் 3 ஸ்பீட்ல தான் ஆப்ரேட் பண்ணியிருக்கோம். The next article that we read is Kangana gets Y plus CRPF cover அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இது நமக்கு யூபிஎஸ்சிக்கு நம்ம என்னென்ன பார்ட் மட்டும்தான் படிக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரு இந்த மாதிரியான செக்யூரிட்டி கவர்ஸ் கொடுக்க போறாங்க, இந்த Y plus கேட்டகரினா என்ன அப்படின்ட்டு. சரி, ஜென்ரலா இந்தியால ஒரு விஐபிஸ், வெரி இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டிஸ்க்கு கொடுக்கப்படக்கூடிய செக்யூரிட்டி கவரை ஹேண்டில் பண்றது 2 பேர் தான் ஹேண்டில் பண்ணாங்க. ஒன்னு சென்ட்ரல் ரிசர்வ்டு போலீஸ் போர்ஸ், இன்னொருத்தவங்க சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்துட்டு ஹேண்டில் பண்ணுவாங்க. இதில் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கு. நம்ம எல்லா கேட்டகரிஸும் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஆனா கங்கனா ராவத்துக்கு கொடுக்கக்கூடிய இந்த Y பிளஸ் கேட்டகரினா என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஜென்ரலா ஒரு பர்சனாலிட்டிக்கு வந்துட்டு அவங்க என்ன மாதிரியான ஃபீல்ட்ல இருந்தாலும் சரி, இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் பிரகாரம் இந்த பர்டிகுலர் ஹை ப்ரொஃபைல் பர்சனாலிட்டிக்கு லைஃப் த்ரெட்டனிங்கா இருக்கக்கூடிய சர்க்கம்ஸ்டன்ஸ் எவால்வ் ஆகக்கூடிய சிச்சுவேஷன்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்களுக்கு செக்யூரிட்டி கவர் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த சிச்சுவேஷன்ல தான் கங்கனா ராவத்துக்கு வந்துட்டு இவங்க மும்பை வர போறேன்னு சொல்லியிருந்தாங்க. மும்பைல இருக்கக்கூடிய சில பொலிட்டீஷியன்ஸ் சில ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு அகேன்ஸ்ட் தி ரூலிங் பார்ட்டி கொடுத்திருந்ததுனால மைட் பி அ த்ரெட் அப்படின்னு இன்டெலிஜென்ஸ் அபிஷியல்ஸ் கணிச்சதுனால Y பிளஸ் கேட்டகரிக்கு அடியில she is given the security. இவங்களை சுத்தி 12 to 11 பர்சனல்ஸ் வந்துட்டு ரவுண்ட் தி கிளாக் 24 hours 7 செக்யூரிட்டி கவர் கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்தியால கிட்டத்தட்ட 60 டிக்னிட்டரிஸ்க்கு இந்த சிஆர்பிஎஃப் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, they are giving these செக்யூரிட்டி. இதுலயுமே ஜாஸ்தி வந்துட்டு யாரை இன்க்ளூட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, யூனியன் ஹோம் மினிஸ்டர் இஸ் கெட்டிங் திஸ் கைண்ட் ஆஃப் செக்யூரிட்டி அண்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா SA பாப்தே இஸ் கெட்டிங் சிஆர்பிஎஃப் செக்யூரிட்டி. சரி, இந்த மாதிரியான செக்யூரிட்டி கொடுக்கும் போது இந்த பர்டிகுலர் பர்சனாலிட்டி கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாராச்சும் எனக்கு செக்யூரிட்டி கவர் இந்த கேட்டகரிக்கு அடியில கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா, when you take முகேஷ் அம்பானி, he is an industrialist, இவங்களுக்கு வந்துட்டு செக்யூரிட்டி கவர் சிஆர்பிஎஃப் கொடுக்குறாங்க. இதுக்கு வந்துட்டு இவர் வந்துட்டு பே பண்ணிட்டு இருக்காரு. வேற கங்கனா ராவத் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இவங்க வந்துட்டு எனக்கு செக்யூரிட்டி வேணும் அப்படின்னு இவங்க கேட்கவே இல்லை. பட் ஆனா இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி அசஸ்மெண்ட் இவங்களுக்கு செக்யூரிட்டியில த்ரெட் இருக்கு அப்படின்னு சொன்னதுனால கவர்மெண்ட் இஸ் கிவிங் தெம் தி பர்டிகுலர் செக்யூரிட்டி கவர். இதுக்கு கங்கனா ராவத் வந்துட்டு பே பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்களா கேட்கல, கவர்மெண்டா ப்ரொவைட் பண்றாங்க அப்படிங்கறதுனால. சோ அப்ப தி செக்யூரிட்டி கவர்ஸ் ப்ரொவைடட் பை தி கவர்மெண்ட் இன் இந்தியா. இந்தியால செக்யூரிட்டி டு விஐபி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி சிஆர்பிஎஃப் அண்ட் சிஐஎஸ்எஃப்
இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். இவங்க 2 பேரும் தான் குடுப்பாங்க. ஜெனரலா மினிஸ்டர்ஸ்க்கு தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சென்ட்ரல் செக்யூரிட்டி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஏன்னா, அவங்க இருக்கக்கூடிய கவர்ன்மென்ட்ல இருக்கக்கூடிய பொசிஷன பேஸ் பண்ணி. ஆனா, இதுவே ஒரு பிரைவேட் இண்டிவிஜுவலுக்கு குடுக்கணும் அப்படின்னா, அதோட டெசிஷன யார் தான் எடுப்பாங்கன்னா, ஹோம் மினிஸ்டர் தான் எடுப்பாரு. ஆனா, ஹோம் மினிஸ்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி they'll get the inputs from the intelligence agencies-ல இருந்து இன்புட் வாங்குனதுக்கு அப்புறமாட்டி தான் டெசிஷன் மேக் பண்ணாங்க. ஆனா, இது நிஜமாலே இந்த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் குடுக்கக்கூடிய டேட்டாஸ வச்சு தான் செக்யூரிட்டி கவர் குடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் ஹைலி ஆஃப் பொலிட்டிக்கல் ஸ்டாண்டுங்க. பொலிட்டிக்கல் டிசிஷன் தான். யாரு குடுக்கணும், யாரு குடுக்க வேணாம் அப்படிங்கிறது தி கவர்ன்மென்ட் வில் டிசைட். when you take the Maharashtra government இருக்கக்கூடியவங்க வந்துட்டு they are highly a party which is against BJP at certain aspects, Congress, சிவசேனா இவங்க எல்லாருமே. சோ அப்ப வந்துட்டு this is like a political decision மாதிரி தான் rather than real threat அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. சரி. இந்தியால இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி கவர்ல யூ ஹேவ் எக்ஸ் கேட்டகரி, எக்ஸ், ஒய், ஒய் பிளஸ், ஜெட், ஜெட் பிளஸ். இதுல நம்ம ஒய் பிளஸ் அப்படிங்கறது என்ன அப்படின்னு ஏற்கனவே பார்த்துட்டோம். இதை தாண்டி யூ ஹேவ் another security cover which is called as SPG. ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப்புக்கு மட்டும் வருஷம் ஒதுக்கக்கூடிய பட்ஜெட்டோட மதிப்பு எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 600 crores. இந்த ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் யாரை மட்டும்தான் ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவை மட்டும்தான் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. மீத இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ் இவங்க எல்லாருக்கும் வந்துட்டு they will be protected under any of these 5 categories. சரியா? சோ சென்ட்ரலோட அசஸ்மெண்ட் பொறுத்து யாருக்கு எந்த அளவுக்கு செக்யூரிட்டி த்ரெட் இருக்குங்கிறத பொறுத்து கொடுக்கப்படும். 2018 லோக்சபா டேட்டா பிரகாரம் இந்தியால கிட்டத்தட்ட 300 பீப்புளுக்கு வந்துட்டு இந்த மாதிரியான செக்யூரிட்டி கவர் வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. சரி. அக்கார்டிங் டு தி பியூரோ ஆஃப் போலீஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் பிரகாரம் எக்ஸ் கேட்டகரி அப்படின்னா எக்ஸ் கேட்டகரியில யார் யாருக்கெல்லாம் செக்யூரிட்டி இருக்கோ அவங்களுக்கு 2 பர்சனல் செக்யூரிட்டிஸ் இருப்பாங்க ரவுண்ட் தி கிளாக். ஷிஃப்ட் பேசிஸ்ல தான் நடத்துவாங்க. 8 hour ஷிஃப்ட். சோ அப்போ 24 ஹவர்ஸ்ங்கும் போது 6 பர்சனல் செக்யூரிட்டி ஆபீசர்ஸ் இருப்பாங்க. whereas commit to Y கேட்டகரி அப்படின்னு பார்க்கும்போது 2 பர்சனல் செக்யூரிட்டி ஆபீசர்ஸ், ஒரு ஆர்ம்டு கார்ட்ஸ் வந்துட்டு ரவுண்ட் தி கிளாக் ரெசிடென்ஸ்ல வந்துட்டு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அடிஷ்னலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நைட்ல வந்துட்டு அடிஷ்னலா வந்துட்டு சில பர்சனல்ஸ் இன்க்ளூட் பண்ணி கம்ப்ளீட்டா 11 பர்சனல்ஸ் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. ஜெட் கேட்டகரி அப்படின்னு வரும்போது கிட்டத்தட்ட 22 பர்சனல்ஸும் பிளஸ் 2 to 8 ஆர்ம்டு கார்ட்ஸ் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்டுல மட்டும் பாதுகாப்பு கொடுப்பாங்க. வெரஸ் இவங்க வெளியில போகும்போது 2 பர்சனல் செக்யூரிட்டி அபிஷியல்ஸ் இல்ல 1 to 3 ஆர்ம்டு எஸ்கார்ட்ஸே போகும். எஸ்கார்ட்ஸ் இந்த பேண்ட்ல வச்சு எஸ்கார்ட்ஸ் எடுத்துட்டு போவாங்கல்ல. சோ அப்ப 1 to 3 armed escorts இருக்கும். So this will be road journey இது பண்ண மாதிரி again round the clock தான். Next Z plus category அப்படின்னு வரும்போது Z கேட்டகரிக்கு என்னென்ன மாதிரியான கிரைட்டீரியாஸ் எத்தனை பர்சனல்ஸ் இருப்பாங்களோ அதோட அடிஷனலா சேர்த்து புல்லட் ப்ரூஃப் கார்ஸ் எஸ்கார்ட்ஸ் 3 ஷிஃப்டும் இருப்பாங்க பிளஸ் அடிஷனல் செக்யூரிட்டி whenever it is required அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுதான் இந்தியால இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கவர்ஸ். The next article that we will read is an editorial article, Search for an End to the Complex Naga Conflict அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இந்த நாகா கான்ஃபிளிக்ட் எந்த ரீஜன்ல நடக்குது அப்படின்னா இட் இஸ் இன் தி நாகாலாந்து ரீஜன் அண்ட் அட்ஜாயின் பண்ணிருக்கக்கூடிய ரீஜன்ஸ். இல்ல கம்ப்ளீட்டா எடுக்கணும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நார்த் ஈஸ்ட் ரீஜன். இந்த நார்த் ஈஸ்ட் ரீஜன் வந்துட்டு இட் இஸ் எக்கனாமிக்கலி அண்டர் டெவலப். ரொம்ப பெருசா வந்துட்டு கனெக்டிவிட்டி இஷ்யூஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தி டெவலப்டு கிடையாது. ஆனா இந்த நார்த் ஈஸ்டர்ன் இந்தியாவுக்குன்னு சில சிக்னிபிகன்ஸ் இருக்கு. என்ன மாதிரி ஹவ் டிஃப்ரெண்ட் அப்படின்னா எத்னிக்கா இருக்கட்டும், கல்ச்சுரலா இருக்கட்டும், லிங்குவிஸ்டிக்கா இருக்கட்டும், இவங்க ரொம்ப ஜாஸ்தியா இந்தியாவை விட்டு ரொம்பவே டிஸ்டிங்டான ஒரு பாப்புலேஷன். அதுவும் when it comes to religion wise அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா கூட ஜாஸ்தியான கிறிஸ்டியன்ஸ் பிரசன்ஸ் இருக்கக்கூடிய ரீஜன். when it comes to the drawback அப்படின்னு எடுத்துக்கும் போது ஜியோகிராபிக்கலா பாத்தீங்கன்னா இந்தியாவோட மெயின்லேண்ட்ல இருந்து கொஞ்சம் ஒதுக்கி இருக்காங்க. பிளஸ் ஏரியா வைஸ் வெரி ஸ்மால், நம்பரும் ரொம்ப ஸ்மால், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இவங்களுக்கு ரொம்ப ஸ்மால். என்னதான் எவ்வளவு டிஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, இவ்வளோ டிராபேக்ஸ் இருந்தாலும் சரி, இந்த பர்டிகுலர் ரீஜனுக்கு அதோட பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 3.8% of the national population இருக்காங்க, which means they can even decide what kind of economic development, political development that has to happen.
8% of the geographical area. It is one of the biodiversity hotspots ல இருக்கு. And handlooms, hand industries ல இருக்கட்டும், இல்ல ரொம்ப natural goods ஆ இருக்கட்டும், இந்த region promote பண்ணக்கூடியது. Plus, they are highly potential for our Indian national security. ஏன்னா கிட்டத்தட்ட 5,300 kilometers international boundary share பண்றாங்க. And tourism எக்கச்சக்கமா ப்ரொமோட் பண்ணலாம், which is a very good potential. கவர்மெண்ட்டுக்கு ரெவென்யூ எக்கச்சக்கமா வரும். அண்ட் இந்தியாவோட ஆக்ட் ஈஸ்ட் பாலிசிக்கு இந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸ் வந்துட்டு டெவலப் ஆகணும் அப்படிங்கிறது இட் இஸ் ஒன் ஆஃப் தி கிரைட்டீரியா. அப்ப இவ்ளோ பொட்டன்ஷியல் இருக்கக்கூடிய இடத்துல ஏன் இவ்ளோ வருஷம் கழிச்சும் அண்டர் டெவலப்மெண்டா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்கக்கூடிய இன்சர்ஜென்சிஸ் தான் முக்காவாசியான காரணம். எப்பயுமே இந்த இன்சர்ஜென்சியை வந்துட்டு ஹேண்டில் பண்ணும், மேனேஜ் பண்ணும் நினைக்கும் போது நமக்கு என்ன மாதிரியான மிக்ஸ்டு ரெஸ்பான்ஸ் தான் கிடைக்குதுன்னா, வயலண்டான ரெஸ்பான்ஸ் பிளஸ் ஏதோ ஒன்னு பார்கெயின் பண்ணி தான் நடந்துட்டு இருக்கு. சரி, இந்த நாகா இஷ்யூ அப்படின்னு எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா, இட் இஸ் ஹேப்பனிங் ஈவன் பிஃபோர் தி இண்டிபெண்டன்ஸ். பிரிட்டிஷ் வந்துட்டு ஆக்குபை பண்ண வந்திருப்பாங்க. பிரிட்டிஷ் வந்துட்டு சைமன் கமிஷன் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்ல வந்துட்டு யூ வில் ஆல்சோ பி பார்ட்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நாகாஸ் எங்களோட இது கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட், அதனால நாங்க இதுல வரமாட்டோம் அப்படின்னு ரைட் ஃப்ரம் தி சைமன் கமிஷன் டைம் ஸ்கேல்ல இருந்தே நாங்க இந்தியாவோட வந்துட்டு பார்ட்டா இருக்க மாட்டோம், எங்களோட கல்ச்சர் அண்ட் ஐடென்டிட்டி இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், அதுக்குன்னு எங்களை வந்துட்டு தனியா விட்டுறணும் அப்படின்னு இந்த பிரச்சனை பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ்ல இருந்து இருந்துட்டு இருக்கு. இந்த நாகாஸ் அப்படின்னு பேசும்போது இவங்க ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்தவங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்ப நம்மள சொல்றாங்கல்ல, வி ஆர் தமிழ் எத்னிக் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இந்த தமிழ் பேசக்கூடிய மக்களுக்குள்ளேயே எவ்வளவு பிரிவினைவாதம் இருக்கு. அதே மாதிரிதான் இந்த நாகாஸ் அப்படிங்கிறவங்க ஒரு கைண்ட் ஆஃப் எத்னிக் கம்யூனிட்டி. இதுக்குள்ளேயே நிறைய சப் குரூப்ஸ் இருக்கு. அந்த நாகாஸ் எல்லாரும் என்ன கேக்குறாங்கன்னா, எங்களுக்குன்னு ஒரு செப்பரேட் ஐடென்டிட்டி கொடுங்க, எங்களோட கல்ச்சர், எங்களோட நிலம், எங்களோட பாரம்பரியம், எங்களோட லாஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் இதை விட ரொம்ப பெரிய டிமாண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, செப்பரேட் கண்ட்ரியே வேணும், விச் இஸ் கால்ட் அஸ் கிரேட்டர் நாகாலம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. தனி பிளாக், தனி கான்ஸ்டியூஷன், நாங்க எங்களாவே ஆட்சி செஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல தான் இந்த நாகா பிரச்சனைக்கு எப்படியாச்சும் தீர்வு கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த மாதிரி தீர்வு கொண்டு வரணும்னு நினைச்ச சிச்சுவேஷன்ல நாகாவோட இன்சர்ஜென்சியும் ரொம்ப ஜாஸ்தியாகி தான் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய பாலிடிக்ஸும் எப்படிதான் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இதை எப்படியாச்சும் கண்ட்ரோல் பண்ணும் நிறைய பாலிடிக்ஸ் தான் வந்துட்டு எவால்வ் ஆயிட்டு இருக்கு. when you take this early phase இந்த நாகாஸ் இனிஷியலா இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறமாட்டி எப்படி இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இன்சர்ஜென்ஸ், அதாவது கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா தன்னோட தரப்புல இருக்கக்கூடிய நியாயங்களை வந்துட்டு எடுத்து வைக்கணும். ஆனா அது வயலண்டிக் மூவ்மெண்டா எடுத்து வைக்கக்கூடிய சிச்சுவேஷன், ஆயுதங்கள் யூஸ் பண்ணக்கூடிய இடத்துல இன்சர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த இன்சர்ஜென்ஸ் வந்துட்டு இந்தியால இருந்து ஆக்ட் பண்ண முடியாதுங்கிறதுனால they started to have safe havens. எங்க போய் நம்ம பத்திரமா இருந்து எந்த ஒரு இடத்த நம்மளோட பாதுகாப்பான இடமா வச்சுட்டு இந்த இடத்துல இருந்து நம்ம லான்ச் பண்ணுவோம்னு சொல்லக்கூடிய இடத்தை தான் சேஃப் ஹேவன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இட் வாஸ் இன் மியான்மர். இன்ஃபேக்ட் இந்த பர்டிகுலர் நாகா குரூப்ஸுக்கு, இன்சர்ஜென்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய குரூப்ஸுக்கு பாகிஸ்தான் அண்ட் சைனாவும் ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இந்தியால நடக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு வெளிநாட்டுல இருந்து ஏதோ ஒரு குரூப் வந்துட்டு சப்போர்ட் பண்ணுது, ஃபண்டிங் பண்ணுது அப்படிங்கிற கூடிய பட்சத்துல கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரி இதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும், இவங்க தனி நாடு கேக்குறாங்களே அது நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 1963ல நாகாலாந்துக்கு ஸ்டேட்ஹுட் கொடுத்திருந்திருப்பாங்க. என்னதான் இவங்க வந்துட்டு ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து கொடுத்தா கூட இவங்களால என்ன பண்ண முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை வந்துட்டு இந்த நாகா இன்சர்ஜென்சியை ஹோல்ல வைக்கவே முடியல. சோ அப்ப இந்த இன்சர்ஜென்சிக்காக கொண்டு வந்ததுதான் இந்த நாகாக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ஹுட். இது வந்துட்டு சக்சஸ்ஃபுல் ஆகாத சிச்சுவேஷன்ஸ்ல என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க, முடிஞ்சிருக்காது. இந்த நாகா நேஷனல் கவுன்சில் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அவங்களுக்குள்ளேயே ஆர்மி மாதிரி ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சு எங்களோட எங்களோட ரைட்ஸை வந்துட்டு நாங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமா இருந்திருப்பாங்க. எப்ப ஆர்மி எல்லாம் ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாங்களோ, இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு அவங்களோட செக்யூரிட்டி போர்சஸ் வச்சு ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஆக்ட் எல்லாம் உள்ள போட்டு நிறைய கர்ஃபியூ அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் உள்ள வர ஆரம்பிச்சு. எப்ப பிரஷர் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிச்சதோ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நாகா நேஷனலிஸ்ட் கவுன்சில்ல ஃபார்ம் ஆயிருந்த ஆர்மி வந்துட்டு ஒரு தரப்புல இருந்தா கூட இதோட ஹெட் வந்துட்டு சைனால இருந்தக்கூடிய சிச்சுவேஷன்ல ஒரு செக்ஷன் ஆஃப் தி பீப்புள் who belong to நாகா நேஷனலிஸ்ட் கவுன்சில் இவங்க வந்துட்டு எதுக்கு இவ்வளவு வருஷம் வந்துட்டு நம்ம இதே மாதிரி இருக்கோம், நமக்குன்னு ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வரணும், இந்த மாதிரி இதுல இருந்து நம்ம வெளியில வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் வந்துட்டு சில ஃபேக்ஷன்ஸ் வந்துட்டு நம்ம பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி
சொல்லி 1975ல இந்தியாவோட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருப்பாங்க which is called as ஷில்லாங் அக்கார்ட். இந்த ஷில்லாங் அக்கார்ட் சைன் பண்ணதுனால ஒரு பர்டிகுலர் ஃபேக்ஷனுக்கு வந்துட்டு இது பிடிக்காம போயிடும் வித்தின் நாகஸ். ஸோ இவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா நாங்க இதை சப்போர்ட் பண்றது கிடையாது அப்படின்னு சொல்லி தனியா ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிடுவாங்க, நாகா நேஷனல் கவுன்சில் ஆஃப் நாகாலிம் அப்படிங்கிறது. ஃபியூச்சர்ல இந்த நாகா நேஷனல் கவுன்சில் ஆஃப் நாகாலிம் அப்படிங்கறத NSCNIM NSCNK கப்லாங் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பிரிவினையா பிரிஞ்சிருவாங்க. இதுல ரொம்ப பவர்ஃபுல் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா NSCN NIM அப்படிங்கிற குரூப் தான் ரொம்ப பவர்ஃபுல் அண்ட் தே ரெப்ரசன்ட் தி நாகாஸ். ஸோ இப்போ இவங்க மெஜாரிட்டி இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்களோட டாக்ஸ் வந்துட்டு ஆரம்பிக்கிறாங்க. சின்ஸ் 1997ல இருந்து சீஸ்ஃபயர் எந்த மாதிரியான வன்முறையும் இருக்கக்கூடாது ஃப்ரம் தி போத் சைட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் பண்ண மாட்டாங்க நாகாஸும் பண்ண மாட்டாங்கங்கிற சீஸ்ஃபயர் டாக்ஸ் வந்துட்டு 1997ல தான் ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு ஒரு அக்ரிமெண்ட் எப்போ சைன் பண்ணுவாங்கன்னா 2015ல வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவாங்க. இதோட டீடைல்ஸ் பத்தி ரொம்ப பெருசா மீடியால வெளியிடவே இல்லை. சோ அப்ப கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இப்போ ஒரு குரூப்போட சைன் பண்றோம் அப்படிங்கும் போது இது எங்க பிற்காலத்துல இந்த பீஸ் ப்ராசஸ வேற ஏதாச்சும், ஏன்னா ஒரு குரூப்போட தான் ஷில்லாங் அக்கார்ட் சைன் பண்ணியிருப்பாங்க, இன்னொரு கேட்டகரி திருப்பி வந்துட்டு பிரச்சனை பண்றதுக்குன்னு வந்துட்டாங்க. சோ அப்ப நம்ம ஒரு குரூப்போட தான் சைன் பண்றோம், அப்ப இதனால வந்துட்டு ஏதாச்சும் பிரச்சனை வருமோ ஃபியூச்சர்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யார் யாரெல்லாம் நாகா இன்சர்ஜென்ட் குரூப்ஸ் இருக்கோ இவங்க எல்லாரையுமே ஒன்னு சேர்த்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 7 மெம்பர்ஸை வந்துட்டு உள்ள கொண்டு வந்திருப்பாங்க who are collectively called as நாகா நேஷனலிஸ்ட் பொலிட்டிக்கல் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்னதான் இந்த 7 பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸை உள்ள கொண்டு வந்திருந்தா கூட நேஷனல் சோசியலிஸ்ட் கவுன்சில் ஆஃப் நாகாலிம் கப்லாங் கே என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த ஃபார்மல் ப்ராசஸ்ல இருந்து இப்பயுமே வெளியில இருக்காங்க. அண்ட் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த NSCN கே குரூப்பிங் வந்துட்டு இப்போதைக்கு மியான்மர்ல இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்ப இது வந்துட்டு ரொம்ப காம்ப்ளெக்ஸான பேக்ட்ராப்ல வந்துச்சு. இந்த மாதிரி ஏற்கனவே காம்ப்ளெக்ஸா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல நாகாலாந்தோட கவர்னர் மிஸ்டர் ரவி தான் வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் நாகாஸ்க்கும் இடையில இருந்து மீடியேட்டர் மாதிரி இன்ட்ராகுலரா நியமிச்சிருந்திருப்பாங்க. பிற்காலத்துல இவர் என்னவா பண்ணிருப்பாங்கன்னா கவர்னராவே மாத்தி இருந்திருப்பாங்க. இந்த நாகாலாந்து கவர்னர் ரவி மேல நாகா குரூப்ஸ் இப்போதைக்கு சில குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நாகாலாண்டோட கல்ச்சரை வந்துட்டு நாகாலாண்டோட கவர்னர் வந்துட்டு என்ன மாதிரியான ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாருன்னா நாகாலாந்துல வந்துட்டு கல்ச்சர் ஆஃப் எக்ஸாஷன் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன கல்ச்சர் ஆஃப் எக்ஸாஷன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லா பணம் புடுங்குற பழக்கம் வழக்கம் வந்துட்டு ரொம்பவே இருக்கு. இதனால வந்துட்டு லா அண்ட் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகுது. இந்த மாதிரி பணம் புடுங்குறது எல்லாத்தையும் ஒரு ஆர்கனைஸ்டு ஆர்ம்டு கேங்ஸ் தான் பண்ணுது. இவங்க கிட்டத்தட்ட ஒரு பேரலல் கவர்மெண்ட் வந்துட்டு ரன் பண்ணி டாக்ஸ் கலெக்ஷன் ரெஜிம்ஸ பண்றாங்க அப்படின்னு நாகா குரூப்ஸ் சொல்லி இருந்திருப்பாரு. சோ அப்ப இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் வந்த போது எல்லா டெவலப்மெண்ட் when you take this நாகாலாந்து கலெக்ட் பண்ணக்கூடிய ரெவென்யூ வந்துட்டு இவங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா கலெக்ட் பண்றாங்கன்னு கவர்மெண்ட் சொல்றாங்க. ஆனா நாகாலாந்துல நடக்கக்கூடிய முக்காவாசியான டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் கவர்மெண்ட் ஃபண்டிங்கோட சேர்த்து நாகா இன்சர்ஜென்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய டாக்ஸ் கலெக்ஷன்ல இருந்துமே இந்த நாகாலாந்துல டெவலப்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. சோ இது ரொம்ப பெரிய சீரியஸான டிஸ்கஷன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா முன்னாடி NSCM IM ஓட மேஜரான எய்மே என்னன்னு தான் கேட்டீங்கன்னா நாங்க டாக்ஸ்னு ஒண்ணு கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம், அதை நாங்க வந்துட்டு ஃபார்மல் ரெகனைசேஷன் பண்ணணுங்கிறதா இவங்களோட கோரிக்கையாவே இருந்தது. ஆனா இது எப்படி ஃபார்முலேட் பண்ணிருக்காங்கிறது 2015 அக்கார்ட் வெளியில பெருசா வராதனால we are not able to answer this. பட் ஆனா இப்போதைக்கு இது ரொம்ப சீரியஸான டிஸ்கஷன். இதை வந்துட்டு கன்வென்ஷனலா என்னதான் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவாய்ட் தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சோ அப்ப வந்துட்டு இன்ஃபேக்ட் கவர்னர் ஆஃப் நாகாலாந்து ஹஸ் கிராஸ் தி லைன், அவங்க ஒரு லிமிட்னு வச்சிருந்தாங்க, அதை கிராஸ் பண்ணி ஸ்டேட்மெண்ட்ஸ். செகண்ட் ஆர்ம்டு கேங்னு சொன்னது. ஸோ வென் யூ சே பகத்சிங் வந்துட்டு நம்ம சொல்லும் போது ஹீ இஸ் அ ஃப்ரீடம் ஃபைட்டருங்க, ஆனா பிரிட்டிஷ் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா ஹீ இஸ் அ டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரியான சிச்சுவேஷன் தான் நாகாலாந்து பொறுத்த வரைக்கும் they are not terrorists, they are not, அவங்க அவங்களோட உரிமைக்காக கவர்மெண்ட் கிட்ட ஃபோர்ஸ்ஃபுல்லா கேட்கறாங்க அப்படிங்கிறது. ஸோ அது கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் மாவோயிசம் நக்சலிசம் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பேர் கொடுக்கும் போது நாகாலாந்து இஷ்யூ அப்படின்னு வரும்போது எக்ஸ்ட்ரீமிஸ்ட் கைண்ட் ஆஃப் திங் தட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு சொல்றது எல்லாமே அவங்களோட உரிமையை அவங்க கேட்கறதுக்கு இட் இஸ் ஒன் ஆஃப் தி மெத்தடாலஜி அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்ப இவங்க வந்துட்டு தே ஆர் நாட் அ டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன், இவங்க ஒரு ஆர்ம்டு கேங் அப்படின்னு சொன்னது ரொம்ப அபத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்துட்டு
அப்போஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. The third thing is that நாகாலாண்டோட கவர்னர் வந்துட்டு என்ன பண்ணியிருந்திருப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவர்னர் ஆஸ் வெல் as தி கவர்மெண்ட் வந்துட்டு தன்னோட எம்ப்ளாயீஸ் யார் யாரெல்லாம் நாகாலாந்து கவர்மெண்ட்டுக்கு அடியில ஒர்க் பண்றாங்களோ, நீங்க எல்லாரும் ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் குடுங்க. உங்களோட வீட்ல இருக்கக்கூடிய எந்த ஃபேமிலி மெம்பர்ஸும் அண்டர் கிரவுண்ட் குரூப்ஸோட வந்துட்டு எந்த ஒரு கனெக்ஷனும் வச்சுக்கவே இல்ல அப்படிங்கிறத நீங்க வந்துட்டு எழுதி குடுங்க. செல்ஃப் டிக்ளேர் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் இவ்ளோ வருஷம் நாகாலாந்து இஷ்யூவா இருக்கட்டும், மாவோயிசம், நக்சலிசம் இது எல்லாமே இந்தியால ரொம்ப ஜாஸ்தியா இன்னமும் இருந்துட்டே இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, லோக்கல் பீப்புள் வந்துட்டு இது சப்போர்ட் பண்றாங்க. ஏன்னா லோக்கல் பீப்புள் கவர்ன்மெண்ட்ட ரீச் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுது. அப்ப இவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ, இது எல்லாத்தையும் இங்க இருக்கக்கூடிய மக்கள் நாகாஸ் இல்ல நக்சலிசம் இதுல இருந்து இவங்க செஞ்சு குடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு இதுல அந்த ஊர் மக்களே என்ன பண்றாங்கன்னா, இது எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்க. சோ இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் அகெயின் டெரோகேட்டரி. பிளஸ் ஃபோர்த் அலிகேஷன் என்ன வைக்கிறாங்க அப்படின்னா, த இன்ட்ராகுலேட்டர் அதாவது த கவர்னர் ஆஃப் நாகாலாந்து இவர் வந்துட்டு அக்ரிமெண்ட்டை மேனிப்புலேட் எக்கச்சக்கமா பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கல்ல எழுதியிருக்காங்க. சோ என்ன மாதிரியான தப்புகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா கன்க்ளூஷன் சொல்லும் போது ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சென்டர் சில விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கணும். உலக அளவுல என்ன மாதிரியான ஆர்ம்டு இன்சர்ஜென்சிஸ் நடந்தாலும் ஒரு வெற்றி அப்படின்னு வரும்போது அது கம்ப்ளீட்டான விக்டரியா இருக்கிறது கிடையாது. இல்ல கம்ப்ளீட்டான டிஃபீட்டாவும் இருக்கிறது கிடையாது. ஆனா ஏதோ ஒரு இடத்துல காம்ப்ரமைஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரியான இன்சர்ஜென்சிஸை இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி பீஸ்ஃபுல்லா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சஜஷனை கொடுத்திருந்தாங்க. The next article that we will read is Reviving the Economy. சரி, ரீசெண்டா வந்து இந்த எல்லா நியூஸ் பேப்பர்ல என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா, ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் 2020 to 2021 அதாவது ஃபினான்ஷியல் இயர்ல த ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ஏப்ரல் மந்த்ல இருந்து ஜூன் மந்த் வரைக்கும் எடுத்த கால்குலேஷன்ஸ் பிரகாரம் இந்தியாவோட எக்கனாமி கிட்டத்தட்ட 23.9% வந்துட்டு ஷ்ரிங்க் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் வந்து. என்னதான் இந்த மாதிரியான எக்கனாமிக் ஷ்ரிங்க் 23.9% இருந்தாலும் நிறைய அனலிஸ்ட் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இல்ல இது ரொம்ப வந்துட்டு மிஸ்கால்குலேட் பண்ணிருக்கீங்க. நீங்க ஃபார்மல் செக்டாரை மட்டும் எடுத்து இந்தியாவோட எக்கனாமி இவ்வளவுதான் ஷ்ரிங்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஆனா நீங்க இன்ஃபார்மல் செக்டாரை கம்ப்ளீட்டா எடுக்கவே இல்லை. அப்ப ஃபார்மல் செக்டாரை கால்குலேட் பண்ணி இதே அளவுதான் பாதிப்பு இன்ஃபார்மல் செக்டார்லயும் இருக்குங்கிறத அசியூம் பண்ணி தான் நீங்க இந்தியாவோட எக்கனாமி 23.9% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்ப இந்த ஆர்டிக்கல்ல என்ன பேச போறாரு இவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா இந்த கோவிட் சிச்சுவேஷனுக்கு அப்புறமாட்டி எக்கனாமி ஷ்ரிங்க் ஆகல. ரைட் ஃப்ரம் ஆகஸ்ட் 2019ல இருந்து எக்கனாமி ஒரு ஸ்லோ டவுனா இருந்துகிட்டே இருக்கு. அதனால ஆத்தர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் எக்கனாமி ஸ்லோ டவுன் இந்த கொரோனா வைரஸ்னால இல்ல, இதுக்கு முன்னாடியுமே எக்கனாமிக் ஸ்லோ டவுன் இருக்கு அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் அக்னாலேஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆத்தர் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா நீங்களே ஏதோ ஒரு தப்பு பண்றீங்கன்னா அதை ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அக்செப்ட் பண்ணாதான் அதுல இருந்து என்ன பண்ணிக்க முடியும், திருத்திக்க முடியும் அப்படிங்கிறது. அப்ப எக்கனாமி ஸ்லோ டவுன் ஆயிருக்கு அப்படிங்கறத நீங்க கம்ப்ளீட்டா அக்செப்ட் பண்ணுங்க. அது கோவிட் சிச்சுவேஷனால கிடையாது. இதுக்கு முன்னாடியே நிறைய பிரச்சனைகள் இருந்ததுனால ஸ்லோ டவுன் இருக்கு. அதோட பிரதிபலிப்பு தான் இந்தியாவோட எக்கனாமி இப்ப ரொம்பவே சுருங்கிட்டு வர்றதுக்கான ரீசன்ங்கிறத ஃபர்ஸ்ட் அக்னாலேஜ் பண்ணுங்க. அதுக்கு 4 இண்டிகேட்டர் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிராஸ் பிக்ஸ்டு கேபிட்டல் ஃபார்மேஷன். இந்த கிராஸ் பிக்ஸ்டு கேபிட்டல், கிராஸுக்கு நம்ம மீனிங் என்னன்னு பார்த்திருப்போம், டோட்டல் அப்படின்னு பார்த்திருப்போம். பிக்ஸ்டு அசெட் ஜென்ரலா சொல்லும் போது ஐடி ரிட்டர்ன்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணும் போது இம்மூவபிள் அசெட்ஸ், மூவபிள் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்மூவபிள் அசெட் அப்படின்னா இந்த நிலம் வாங்குறது, புதுசா மெஷினரி வாங்குறது, இது எல்லாமே இம்மூவபிள் அசெட். மூவபிள் அசெட்ஸ் அப்படின்னா காயின்ஸ், கரன்சியா இருக்கட்டும், இல்ல கோல்டா இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கிறது மூவபிள் அசெட்ஸ். அப்ப யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் ஆன் திஸ் மூவபிள் அசெட்ஸ். அதாவது எதெல்லாம் பிக்சடா புதுசா கேபிட்டல் ஃபார்மேஷன், எதுக்காக வந்துட்டு தங்கம் வாங்குறோம், எதுக்காக நிலம் வாங்குறீங்க, காசு வந்ததுக்கு அப்புறமாட்டி பிற்காலத்துல ஏதோ ஒரு ஃபியூச்சர்ல டிமாண்ட் இருக்கு அப்படிங்கும் போது அதை மீட் அவுட் பண்றதுக்கு இந்த நிலம் உதவும், இந்த தங்கம் உதவும் அப்படிங்கறதான வாங்குறீங்க. அதே மாதிரி இந்தியால வந்துட்டு இந்த மாதிரி பண்ணக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர், ஸ்பெண்டிங் ஆன் லேண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், மெஷினரி அண்ட் எக்யூப்மெண்ட் வாங்குறதா இருக்கட்டும், புதுசா ரோட் அண்ட் ரயில்வேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, பிரைவேட் ரெசிடென்ஷியல் பில்டிங்ஸ் வாங்குறது, ஒரு கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பில்டிங்ஸ் கட்டுறது, எல்லாமே என்ன ஆயிட்டே இருந்திருக்கு அப்படின்னா டிக்ளைன் ஆயிட்டே இருந்திருக்கு. ரைட் ஃப்ரம் 2014ல இருந்து 19 வரைக்கும், எக்ஸப்ட் 2018 தவிர்த்து மத்த எல்லா வருஷத்துலயும் டிக்ளைன் தான் காமிச்சிருக்கு. ஜென்ரலா டெவலப்பிங் கண்ட்ரீஸ் வந்துட்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிக்ஸ்டு அசெட்ஸ்ல. சோ அப்ப பின்னாடி இருக்கக்கூடிய டிமாண்ட்ஸை
பண்ணலாம் அப்படிங்கிறது. சோ இது வந்துட்டு நடக்கவே இல்ல அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் அக்னாலஜைஸ் பண்ணுங்க. செகண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அர்பன் இந்தியால இருக்கக்கூடிய கன்சியூமர் டிமாண்ட். வென் யூ டேக் அர்பன் இந்தியா அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, முக்காவாசி இண்டஸ்ட்ரியலைசேஷன் நடக்கிற இடம், கார் நெறைய வாங்கக்கூடிய இதெல்லாம் வந்துட்டு அர்பன் ஏரியாஸ்ல தான் நடக்கும். அப்ப அர்பன் ஏரியாஸ்லயுமே டிமாண்ட் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தி இல்ல. கார் சேல்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, டொமஸ்டிக்கா ஒரு பிரைவேட்டா நீங்க நான் வாங்கக்கூடிய காரோட விகிதமே வந்துட்டு கிட்டத்தட்ட 41.09% டிக்ளைன் ஆயிடுச்சு. இதுவே கமர்ஷியலா ஓலா, ஊபர் இந்த மாரி வாங்கக்கூடிய இடத்துல வந்துட்டு டிக்ளைன் ஆயிடுச்சு. 39% கிட்ட டிக்ளைன் ஆயிடுச்சு. இது எல்லாமே என்னத்தோட ரீசன்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேர் இஸ் ஃபால் இன் தி இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி. இண்டஸ்ட்ரீஸ் நெறைய ஒர்க் ஆகல, பணம் நெறைய ஜெனரேட் பண்ணல. பிளஸ் மக்கள் கிட்ட நெறைய டிமாண்ட் இல்லாததுனால தான் இந்த மாரியான கார் சேல்ஸ்ல டிப் வர ஆரம்பிச்சது. That too particularly in the domestic கார் பர்ச்சேசஸ். ஆனா கவர்மெண்ட் சொல்லும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, இப்ப நெறைய பேரு எதுக்காக இந்த புதுசா கார் வாங்கி இத நம்ம ஏன் மெயின்டெயின் பண்ணணும்? அதனால அர்பன்ல இருக்கக்கூடிய முக்காவாசி மக்கள் வந்துட்டு ஊபர், ஓலா அப்படின்னு வந்துட்டதுனால தான் டொமஸ்டிக் கன்சம்ப்ஷன் ஆஃப் கார் சேல்ஸ் அப்படிங்கிறது டிக்ளைன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா அது ரீசன் கிடையாது. டிமாண்ட் ஜாஸ்தியா இல்லாததான் ரீசன். சோ அப்ப நீங்க இதையும் அக்னாலேஜ் பண்ணி ஆகணும். தி தேர்ட் திங், ரூரல் ஏரியாஸ்ல ஃபாஸ்டா மூவ் ஆகக்கூடிய கன்சியூமர் கூட்ஸ். ஃபாஸ்டா வந்துட்டு கன்சியூமர் வந்துட்டு ரூரல் ஏரியால எது ஜாஸ்தி வாங்குவாங்க? கிரைண்டரு, மிக்ஸி இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ஃபாஸ்ட் மூவிங் இதுவே வந்துட்டு ரொம்பவே வீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரூரல் ஏரியால ஆவரேஜா ஒருத்தர் வாங்கக்கூடிய சம்பளம் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஃபினான்ஷியல் இயர் 13 to 15ல இருந்து 16 to 18 வரைக்கும் என்ன மாதிரியான ஃபினான்ஷியல் இதுல வந்துட்டு எவ்வளவு இன்கம் ரைஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி 11.8%ல இருந்து இப்போதைக்கு வேஜ் ரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.48% தான். அப்ப என்கிட்ட காசு இல்ல அப்படிங்கும்போது கான்ஃபிடன்ஸ் என்ன ஆக ஆரம்பிச்சிடும்? கம்மியாக ஆரம்பிச்சிடும். நான் எதுக்கு வாங்கணுங்கிற நிலைமை வந்துடும். அப்ப வாங்கணுங்கிற நிலைமை வரும்போது நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்க? வாங்கவே மாட்டாங்க. அப்ப there will be a sluggish demand. இந்த டிமாண்ட் இல்லாததுனால தான் இந்த ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் கூட்ஸ் வந்துட்டு ஜாஸ்தியா வெளியில போகல. ரொம்பவே வீக்கா இருந்து. இதையும் நீங்க அக்னாலேஜ் பண்ணணும். And the last one is கோர் செக்டார்ஸ் டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஜென்ரலா கோர் செக்டார்ஸ்னு சொல்லிட்டு 8 செக்டார்ஸ் தான் கோர் செக்டார்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த கோர் செக்டார்ஸ் வளர்றது எவ்வளவு விகிதம் வளருதுங்கிறத பொறுத்து தான் மத்த செக்டார்ஸ். எலக்ட்ரிசிட்டி எந்த இண்டஸ்ட்ரி பண்ணணும்னாலே எலக்ட்ரிசிட்டி இஸ் நீடட். கோல் எப்படி இது பண்றாங்க? தெர்மல் அண்ட் பவர் பிளான்ஸ். ஃபெர்டிலைசர்ஸ் வச்சு தான் அக்ரிகல்ச்சரல் செக்டார்ஸ் எப்படி வளருது? நேச்சுரல் அண்ட் யோர் க்ரூட் ஆயில் பிரைசஸ் இது வச்சுதான் என்ன மாதிரி வந்துட்டு வெஹிக்கிள்ஸ் மூவ்மெண்ட் இருக்கு, கார் இண்டஸ்ட்ரீஸ் எப்படி டெவலப் ஆகுதுன்னு பார்ப்பாங்க. சிமெண்ட் எவ்வளவு ப்ரொடக்ஷன் growth ரேட் காமிச்சிருக்குங்க வச்சுதான் எவ்வளவு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ், ரியல் எஸ்டேட் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த கோர் செக்டார்ஸ்லயே டிக்ளைன் காமிக்க ஆரம்பிச்சது. அப்ப which means that சப்ளை சைட்ல இது வரைக்கும் டிமாண்ட் சைட்ல தான் இஷ்யூ இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். growth வந்துட்டு ரைட் ஃப்ரம் ஆகஸ்ட் 2019 there is a negative growth. அப்ப டிமாண்ட் சைட்ல மட்டும் கிடையாது, சப்ளை சைட்லயுமே இஷ்யூஸ் இருக்கு. ஆனா நீங்க எந்த ஒரு மாதிரியான அக்னாலஜ்மெண்ட்டும் இதுக்கு கொடுக்கவே இல்லை. ஒரு ப்ராப்ளத்தை நீங்க அக்னாலேஜ் பண்ணா மட்டும்தான் அதை ரிசால்வ் பண்றதுக்கு நீங்க பிளான் அப்படின்னு போட முடியும். இந்த பிளான் போட்டாதான் நம்மளோட எக்கனாமியை ரிவைவ் பண்ண முடியும். இதெல்லாம் ரைட் ஃப்ரம் தி பிஃபோர் இருந்தக்கூடிய சிச்சுவேஷன். பிரசன்ட் சினாரியோ அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப யாரும் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் லோ. நம்ம யாரும் வாங்குறது கிடையாது. டிஸ்கிரிஷனரி கன்சம்ஷன் நம்ம பண்றது கிடையாது. சோ அதுவும் கம்மியா தான் இருக்கு. 8 கோர் இண்டஸ்ட்ரீஸுமே என்னதான் இருந்தது? சுருங்கி இருந்தது. ரைட் ஃப்ரம் ஏப்ரல், மார்ச், ஜூன் எல்லா இதுலயுமே கோர் செக்டார்ஸ் வந்துட்டு there was a decrease. if demand increase ஆகக்கூடிய சிச்சுவேஷன்ல ஒருவேளை நம்ம இப்போதைக்கு எக்கனாமிக் ரிவைவ் பண்ணி டிமாண்டே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாலும் இந்த 8 கோர் செக்டார்ஸ் ஒழுங்கா இப்போதைக்கு என்ன பண்ணல, ஃபங்க்ஷன் பண்ணல. அப்ப we are not in a position to meet those demands. இந்த டிமாண்ட்ஸை மீட் பண்ணக்கூடிய பொசிஷன்ல நம்ம இல்ல. தேங்க் காட் ரூரல் எக்கனாமி வந்துட்டு அர்பன் எக்கனாமியை விட ஓரளவு நல்லா பண்ணிட்டு இருக்குது. த ரீசன் இஸ் சர்ப்ளஸ் ஆன மான்சூன் இருக்கு அண்ட் ஹை இன்கம் டிஸ்போசல் த்ரூ எம்என்ஆர்ஜிஏ இருக்கு அப்படிங்கிற சிச்சுவேஷனால தான் ரூரல் எக்கனாமி என்னவாயிட்டு இருக்குன்னா ஓரளவு அர்பன் எக்கனாமியோட பெட்டரா இருக்கு. சோ அப்ப என்னென்னலாம் பண்ணலாம்? ஏன்னா எக்கனாமி ரிவைவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. சோ வாட் இஸ் த கோயிங் டு பி த வே ஃபார்வர்ட் இஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அர்பன் எக்கனாமி ரன் ஆகணுங்க. அப்ப அர்பன் எக்கனாமி ரன் ஆகணும் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு நிறைய பண்ணணும். என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதான் புதுசா நம்ம ஜாப் கிரியேட் பண்ண முடியும். இதுல ஹவுஸ் ஹோல்ட்ல பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் இன்க்ரீஸ் ஆகணும். பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்டிட்டிஸ் பண்ணக்கூடிய
இன்வெஸ்ட்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகணும். சரி சார், இது மக்கள் கிட்ட காசு இல்லைன்னு தானே இன்வெஸ்ட் பண்ண மாட்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவர்ன்மெண்ட் கேபிட்டல் ஃபார்மேஷன் ஒண்ணு பண்ணலாம். ஆனா கவர்ன்மெண்ட் மட்டுமே டிமாண்ட கிரியேட் பண்ண முடியாது. 24% மட்டும் தான் இவங்க பண்ணக்கூடிய ஸ்பெண்டிங்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணணும். இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும்போது நிறைய ஜாப் கிரியேட் ஆகும். அப்ப ரூரல் எக்கனாமி ஃபர்ஸ்ட் அர்பன் எக்கனாமி ஃபர்ஸ்ட் ரன் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் என்ன சொல்றாருன்னா ரூரல் growth பத்தி சொல்றாரு. ரூரல்ல நடக்கக்கூடிய growth மாடல் வந்துட்டு சஸ்டைனபிளா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்துட்டு எம்என்ஆர்ஜியை வச்சு நீங்க வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்க. நாளை பின்ன ஹார்வெஸ்ட் இப்ப அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்னால தான் ரூரல் டெவலப்மெண்ட்டே நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இதுக்கு அடுத்து போகும்போது அக்ரிகல்ச்சரல் இதுல மான்சூன் சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமாட்டி இவங்களுக்கு வேலை என்ன இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அப்ப இந்த மாதிரி இருக்கக்கூடிய growth மாடல்ல நீங்க சஸ்டைனபிள் ஆகணும்னா புதுசு புதுசா ஜாப் கிரியேட் பண்ணுங்க. எம்என்ஆர்ஜியை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. வேற என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வந்துட்டு நீங்க மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் வந்துட்டு குடுத்தாகணும். அதுக்கு ஸ்பெண்டிங் வந்துட்டு நீங்க இன்கிரீஸ் பண்ணணும். கோர் செக்டார்ல டிமாண்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணும். இதனால இட் வில் ஜெனரேட் ஜாப்ஸ். அண்ட் லாஸ்ட் என்ன சொல்றாருன்னா அர்பன் ஏரியாஸ்ல இப்போதைக்கு இண்டஸ்ட்ரீஸ்லாம் நடக்க ஆரம்பிச்சிட்டா கூட there is a லேபர் ஷார்டேஜ். அப்ப லேபர் ஷார்டேஜுக்கான ரீசன் என்ன? கோவிட் சிச்சுவேஷன்ல அர்பன் ஏரியால இருந்து வேலை இல்லாம ரூரல் ஏரியாவுக்கு போய் இங்க நிறைய பேர் செட்டில் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இவர் என்ன சஜஷன் கொடுக்குறாருன்னா எப்படி எம்என்ஆர்ஜி ஸ்கீம் ரூரல் ஏரியாக்கு அப்படின்னு மட்டும் வச்சிருக்கீங்களோ இந்த எம்என்ஆர்ஜி ஸ்கீமை நீங்க அர்பன் ஏரியாஸுக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. அர்பன் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய குளத்தை தூர்வாடுறது, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் இந்த மாதிரி நீங்க போடும்போது இங்க இருக்கக்கூடிய மக்கள் இங்க வேலை வாய்ப்பு இருக்குன்னு திருப்பி என்ன வருவாங்க? அர்பன் ஏரியாக்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ தட் வில் பி அ ரிவர்ஸ் மைக்ரேஷன் நடக்கிறது. பிளஸ் 8 கோர் செக்டார்ஸுக்கும் ஸ்ட்ரக்சரல் ரிஃபர்மேஷன்ஸ் கொண்டு வரணும். ஏன்னா இது சப்ளை செயின்ல இருக்கக்கூடிய பிரச்சனை. இதெல்லாம் நம்ம பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா இது எல்லாத்தையும் மைண்ட்ல வச்சுட்டு பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா எக்கனாமியை ரிவைவ் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு இந்த ஆர்டிக்கல்ல எழுதியிருக்காங்க. The next article that we'll see is measures needed to protect the growth potential. சரி, இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கல் வந்துட்டு யார் சொன்னது அப்படின்னா டாக்டர் ரகுராம் ராஜன், who is the former RBI-யோட கவர்னரா இருந்தாரு. ஸோ அகெயின் ஏற்கனவே பேசினதுதான் 23.9% கான்ட்ராக்ஷன், மீனிங்ஃபுல் ஸ்டெப்ஸ் எடுக்கணும், எக்கனாமி சீரியஸா டேமேஜ் ஆயிருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் வந்துட்டு அக்னாலேஜ் பண்ணி ரிலீஃப் கொடுக்கணும் அப்படின்னு பேசியிருந்திருப்பாரு. கவர்மெண்ட் வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு இந்த ரிலீஃப் கொடுக்கறது ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்ஸா எடுத்துக்கணும். ஆனா கவர்மெண்ட் நிறைய இடத்துல நீங்க ரிலக்டண்டா இருக்கீங்க, ஒழுங்கா நீங்க ரிலீஃப் மெட்டீரியல்ஸ் தரவே இல்லை. ரிலீஃப் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிற கூடிய சுச்சுவேஷன்ல நிறைய கண்ட்ரீஸ் அவங்களோட எக்கனாமிக் கான்ட்ராக்ஷன் வந்துட்டு கம்மி பண்ணிருக்காங்க. when you take US, இட்டாலி, இந்தியாவை விட கேசஸ்லாம் வந்துட்டு இவங்க கிட்ட ஜாஸ்தியா வந்து எக்கனாமி பயங்கரமா அடி வாங்கியிருந்தது. ஆனா என்னதான் இது மாதிரியான எக்கனாமி பயங்கரமா அடி வாங்கியிருந்தா கூட இந்தியா அளவுக்கான கான்ட்ராக்ஷன் எந்த கண்ட்ரீஸ்லயுமே காமிக்கவே இல்லை. when you take Italy, it is 12.4% தான் கான்ட்ராக்ஷன். when you take US, it is 19.5% தான். அப்ப இந்தியா ரொம்பவே வேர்ஸா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன். அப்ப எக்கனாமியை ஒரு பேஷண்ட் மாதிரி நினைச்சுக்கோங்க. பேஷண்ட் இப்ப ரொம்ப உடம்பு சரியில்லாம பெட் ரிட்டனா இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல நீங்க ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கணும்னா ரிலீஃப் கொடுக்கணும். நீங்க இந்த ரிலீஃபே கொடுக்கல அப்படிங்கிற பட்சத்துல என்ன ஆக ஆரம்பிச்சிடும்னா கம்ப்ளீட்டா டெட் ஆகக்கூடிய சிச்சுவேஷன் கூட வந்துடும். அப்ப இந்த ஃபர்ஸ்ட் டிசீஸ்ல எக்கனாமி இருக்குங்கிற பட்சத்துல நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ரிலீஃப் கொடுக்கணும். ரிலீஃப்னா ஹவுஸ் ஹோல்டு வந்துட்டு மீல் ஸ்கிப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வேலை இல்லாதனால சாப்பிடுறது கம்மியாயிடுச்சு. இதுவே நீடிச்சுட்டே போயிட்டே இருந்தது அப்படின்னா ஸ்கூலுக்கு போகக்கூடிய பசங்களை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இவங்களை வேலைக்கோ இல்ல பிச்சை எடுக்கிறதுக்கோ அமைச்சிருவாங்க. பிளஸ் இன்னும் வந்துட்டு கோல்ட வச்சு என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னா வெளியில இருந்து கடன் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. இஎம்ஐ இந்த மாதிரி எல்லாமே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதுவே ஒரு ஸ்மால் அண்ட் மீடியம் ஃபர்ம்ஸ் எடுத்துட்டீங்கன்னா அவங்களோட கடன் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிடும். அந்த என்டிட்டியே கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆயிடும். அப்ப இந்த மாதிரி ஒரு ரொம்ப பெரிய சர்க்கம்ஸ்டன்சஸ் இருக்கக்கூடிய இடத்துல கிவ் தெம் ரிலீஃப் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நோட்டிங் தட் பிரேசில் இந்த மாதிரியான கண்ட்ரீஸ் வந்துட்டு எக்கனாமி கொரோனா வைரஸ்னால ரொம்ப டவுன்கிரேட் போயிட்டு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல ட்ரெமெண்டஸ் அமௌண்ட் ஆஃப் ரிலீஃப் மெஷர்ஸ் கொடுத்திருந்தாங்க. அதனாலதான் அவங்களோட growth அப்படிங்கிறது டவுன்கிரேட் ஆயிருந்தாலும் ஆனா மீடியம் டேர்ம் growth அப்படிங்கிறது இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது ஜாஸ்தியா தான் இருந்துட்டு இருக்கு. அப்ப கவர்மெண்ட் வந்துட்டு அவங்களோட ரிசோர்சஸ் என்வெலப்பை வந்துட்டு நீங்க இன்னும் அதிகப்படுத்துங்க. ஸ்பெண்ட் பண்றதை வந்துட்டு ரொம்ப கிளெவரா வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுங்க. இந்தியா வந்துட்டு வெளியில கடன்
வாங்குங்க, மார்க்கெட்ஸ் தாண்டி உங்களோட கடன் வாங்குங்க. அட் த சேம் டைம் பிற்காலத்துல வந்துட்டு எங்களோட டெப்ட் ஸ்ட்ரக்சரிங் ரிடக்ஷன் டார்கெட் நாங்க எவ்வளவு கடனை குறைக்கணுங்கிறத நீங்க ஒரு லா மூலியமா நாங்க இவ்வளவு குறைக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஸ்டாச்சுட்டரி பேக்கப் இருக்கும். அண்ட் கமிட்டிங் டு டிரான்ஸ்பரண்ட் பிசிக்கல் நம்பர்ஸ், டிரான்ஸ்பரண்டா எவ்வளவுக்கு ரெடியூஸ் பண்ணும் அப்படிங்கறத வச்சுக்கோங்க. பிளஸ் கவர்மெண்ட் இப்போதைக்கு எம்என்ஆர்ஜியை வந்துட்டு ட்ரை பண்ணி இது ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு. இதை வந்துட்டு இன்னும் வந்துட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ரூரலுக்கு ரிலீஃப் கொடுங்க. பிளஸ் எவ்வளவுக்கு தேவை இருக்கோ அது எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைரக்ட் கேஷ் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க புவர் ஹவுஸ் ஹோல்ட்ஸ்க்கு. அர்பன் ஏரியாஸ்க்கு வந்துட்டு இந்த எம்என்ஆர்ஜி ஸ்கீம்ல வந்துட்டு ஆக்சஸ் கிடையாது இவங்களுக்கு. அப்ப அவங்களுக்கு தேவையான மாதிரி குவிக் பேயபிள் அமௌண்ட்ஸ் வந்துட்டு இவங்களுக்கு கொடுங்க. ஸ்மால் ஃபர்ம்ஸ் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் ஷுட் ஹேவ் அ சர்டன் சைஸ். ஒரு ஸ்மால் ஃபர்ம் which is below a certain size அப்படின்னு வரும்போது அவங்க இதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி டாக்ஸ் மூலியமாவும் கார்பரேட் டாக்ஸ் மூலியமாவும் போன வருஷம் என்ன மாதிரியான டாக்ஸ் அமௌண்ட் கட்டியிருந்தாங்களோ இப்போதைக்கு அவங்க கிட்ட பணம் இல்ல. அப்ப நீங்க போன வருஷம் அவங்க கட்டின டாக்ஸஸ அவங்களுக்கு ரிபேட் பண்ணி கொடுங்க, திருப்பி கொடுங்க. சோ தட் இப்போதைக்கு தேவையான பணம் வந்துட்டு அவங்களுக்கு ஜாஸ்தியா இன்க்ளூட் ஆகும். ஸோ அப்ப இந்தியா நீட்ஸ் ஸ்ட்ராங் growth not just to satisfy the aspiration of our youth but to keep our friendly neighbors. ஏன்னா நம்ம இன்னும் நிறைய எக்கனாமி வந்துட்டு ஸ்ட்ராங் ஆகணும். நம்மளோட யூத்துக்கு வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்றது மட்டும் இல்லாம நம்ம எக்கனாமி க்ரோ ஆனாதான் சைனா பாகிஸ்தான் மாதிரி இருக்கக்கூடிய பார்டர் டென்ஷன்ஸ்ல நமக்கு தேவையான காசு நமக்கு கிடைக்கும். அப்ப நம்ம எந்த ஒரு பயமும் இல்லாம இருக்கலாம் அப்படின்னு இந்த ஆர்டிக்கல்ல சொல்லிருக்கு. The last article that we'll read is All Powerful President and Rubber Stamp Parliament அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல். It is about ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காவோட பார்லிமெண்டோட சைஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா 225 மெம்பர்ஸ். எந்த ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் மேக் பண்றதா இருக்கட்டும் 2/3 மெஜாரிட்டி வேணும் ஸ்ரீலங்காக்கு. 2015ல ரணில் விக்ரமசிங்கே சிறிசேனா பிரசிடென்டா இருந்தக்கூடிய டைம் ஸ்கேல்ல ஸ்ரீலங்காவோட கான்ஸ்டிடியூஷன்ல சில அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. 19th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் 2015 சொல்லிட்டு பிரசிடென்ட்டுக்கு இருக்கக்கூடிய சில எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸை கட் பண்ணிட்டு பார்லிமெண்ட்டுக்கு நிறைய பவர் கொடுத்திருந்திருப்பாங்க. ஆனா ரீசெண்டா நடந்த எலெக்ஷன்ஸ்ல ராஜபக்சே கவர்மெண்ட் வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பாரு. ராஜபக்சே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி அவரோட எலெக்ஷன் ப்ராபகேண்டால ரணில் விக்ரமசிங்கே அண்ட் சிறிசேனா கொண்டு வந்த இந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை நான் ரிமூவ் பண்ணிடுவேங்கிற ப்ராபகேண்டாவோட தான் எலெக்ஷன்ஸ்லயே பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பாரு. சோ அப்ப இதை ரிமூவ் பண்ணன்னு கொடுத்த எலெக்ஷன் ப்ராமிசஸ்னால இப்போதைக்கு ரீசெண்டா ஒரு டிராஃப்ட் வெளியிட்டிருக்காங்க. 20th கான்ஸ்டிடியூஷனல் 2020 கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் 2020 பில் அப்படின்னு. இந்த பில் இட் இஸ் வெரி சிமிலர் டு 18th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். இது எல்லாரும் சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா எக்ஸிகியூட்டிவ் பிரசிடென்சி அப்படின்னு இந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் சொல்றாங்க. சரி, இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னென்ன மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வராங்க. The first change is that 19th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ல பிரசிடென்ட்டுக்கு 5 இயர் ஆஃப் டேர்ம் அண்ட் 2 தடவை தான் அவர் பிரசிடென்டா இருக்க முடியும். அதாவது 5 years ஒன்ஸ் இருக்காரு அப்படின்னா அடுத்த தடவை he can be for 5 years. இதுக்கப்புறம் எலெக்ஷன்ஸ்ல நிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இவரால எலெக்ஷன்ஸ்ல நிக்க முடியாது. சோ அப்ப 5-year term for the president அதை ரீடைன் பண்ண போறாங்க. 5-year term for the parliament that is also going to be retained. ஆனா இதுக்கப்புறம் வரதுலதான் முக்காவாசியான பிரச்சனை இருக்கு. when you take the judicial review, நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் நம்பர் 32 is article number 13 constitutional remedies கொடுக்கக்கூடிய article number 32 and article number 13 which is on judicial review and article number 226 of high court for this judicialக்கு எடுத்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது, அதாவது ஒரு லெஜிஸ்லேச்சரோ ஒரு எக்ஸிகியூட்டிவோ பண்றது ஆஸ் பர் கான்ஸ்டிடியூஷன் வேலிடா அப்படின்னு பாக்குறது, என்னோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆகுது அப்படின்னு கோர்ட்டுக்கு போகக்கூடிய ஜுடிஷியல் ரிவ்யூவை இவங்க ரெடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ கர்பிங் த சிட்டிசன்ஸ் ரைட் டு சேலஞ்ச் தி பில். எந்த ஒரு லாவையும் கோர்ட்ல சேலஞ்ச் பண்ண முடியாது. விச் சேஸ் தட் பிரசிடென்ட் தான் லாக்கும் மேல அப்படின்னு. பிளஸ் பிரசிடென்ட் வந்துட்டு பார்லிமெண்ட்டை டிசால்வ் பண்ணலாம் 1 இயர்க்குள்ள. 1 இயர் கழிச்சு பார்லிமெண்ட்டை பிரசிடென்ட்டை டிசால்வ் பண்ணலாம். திஸ் இஸ் அன் வெரி கிரேட் பவருங்க. இந்தியால இந்த மாதிரி வந்துட்டு பிரசிடென்ட்னால நினைச்ச நேரத்துல எல்லாம் வந்துட்டு டிசால்வ் பண்ண முடியாது. when you take கான்பிடன்ஸ் இல்லைங்கிற பட்சத்துல தான் என்ன பண்ண முடியும், பிரசிடென்ட்னால பார்லிமெண்ட் டிசால்வ் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி இருந்த கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் எப்படி இருந்ததுன்னு கேட்டீங்கன்னா பிரசிடென்ட் பார்லிமெண்ட்டை டிசால்வ் பண்ணலாம். ஆனா ஒரு கவர்மெண்ட் 4.5 வருஷம் வந்துட்டு கவர்மெண்ட் நடத்திட்டாங்க, 4.5 வருஷத்துக்கு அப்புறமாட்டி கரெக்டா 6 மாசம் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல பிரசிடென்ட் வாஸ் ஹேவிங் டிஸ்கிரிஷனரி பவர் டு டிசால்வ் தி பார்லிமெண்ட். இப்போ 1 வருஷம் கழிச்சே டிசால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. the next thing is that எதெல்லாம் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸோ இருக்குதோ, அதாவது எலெக்ஷன் கமிஷன், நம்ம இதுல எலெக்ஷன் கமிஷன் யூபிஎஸ்சி அந்த மாதிரி இருக்குது இல்ல,
இந்த மாரி ஸ்ரீலங்காலயும் வந்துட்டு யூ ஹேவ் இண்டிபெண்டன்ட் கமிஷன்ஸ். இதுக்கு பண்ணக்கூடிய அப்பாயின்ட்மென்ட்ஸ் வந்துட்டு கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சில்ஸ் தான் வந்துட்டு நமக்கு எப்படி ஒரு அப்பாயின்ட்மென்ட் கமிட்டி இருந்தாங்களோ, அதே மாரியான அப்பாயின்ட்மென்ட் கமிட்டீஸ் தான் இருந்தது. இந்த மாரியான கான்ஸ்டிடியூஷனல் கமிட்டீஸ் ஒரு ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்றதுக்கா இருக்கட்டும், இல்ல இண்டிபெண்டன்ட் கமிஷன்ஸ்ல இருக்கக்கூடிய மெம்பர் அப்பாயிண்ட் பண்றதா இருக்கட்டும், இந்த மாரியான கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சிலே இனிமே இருக்காது. இதுக்கு பதிலா பார்லிமென்டரி கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு பார்லிமென்ட்க்கு இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்துட்டு டிசைட் பண்ணுவாங்க அப்படின்னு. சோ எவ்வளவுக்கு இண்டிபெண்டன்சி இருக்கும் for the bulwark of the constitutionsனு பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட், பிரசிடென்ட் டஸ் நாட் ரெக்வயர் ஏதாச்சும் ஒரு இடத்துல இதை ஓவர் ரைட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல ஒருத்தர் டிசைட் பண்ணி பார்லிமெண்ட் கவுன்சிலே வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பர்சனை இவங்களை அப்பாயிண்ட் பண்ணுங்க ஜுடிஷியரியில இந்த போஸ்டுக்கு அப்படின்னு சொல்லி சஜஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்துல இவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸை பிரசிடென்ட் எடுத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இவரே என்ன பண்ணலாம், இவருக்கு பிடிச்சவரை கூட அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இது என்ன பண்ணிருக்குன்னா கம்ப்ளீட்டா இட் இஸ் இன்க்ரீசிங் தி பவர் ஆஃப் தி பிரசிடென்ட் அண்ட் டிராஸ்டிக்கலி ரெடியூசிங் தி பிரைம் மினிஸ்டர்ஸ் பவர். பிரைம் மினிஸ்டரோட பவரை ஜாஸ்தியா ரெடியூஸ் பண்ணி பிரசிடென்ட்டுக்கு பவரை ஜாஸ்தியா கொடுக்குது. 2015ல பண்ணது பிரசிடென்ட்டுக்கு பவரை கம்மி பண்ணிட்டு பார்லிமெண்ட்டுக்கு பவரை ஜாஸ்தி பண்ணிருந்தது. சோ இது கிட்டத்தட்ட அப்படியே ரிவர்ஸா எடுத்துட்டு போகக்கூடிய கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். ஸோ இதுதான் என்னோட இம்பார்ட்டன்ட் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இஃப் யூ லைக் மை வீடியோ, லைக், ஷேர் அண்ட் subscribe to Conquer IAS and press the bell icon for further notifications. Thank you.